வாழ்க்கை ஒரு போர்க்களம் அல்ல, அது ஒரு புனித பயணம், உண்மையை உணர்வதற்கான பாதை. இது பகவான் கிருஷ்ணரின் அருள் வழி. அன்பு, கருணை, பக்தி இவையே அவர் வாழ்க்கையின் தத்துவம். வணக்கம், இது பிரானொலி சேனல். ஒளி வழியில் நம்ம பயணம் தொடரட்டும். இன்று நம்ம பயணம் மலேசியாவின் முத்தான பெனாங்கில் ஆன்மீக ஒளிபாயும் ஒரு தலத்துக்கு செல்லும் பயணம். அதுதான் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணா கன்ஹயா தேவஸ்தானம், செபராங் ஜெயா, பெனாங். இந்த ஆலயம் இஸ்கான் மலேசியா பிரிவின் கீழ் 2015 ஆகஸ்ட் 29 புனிதமான நாளில் திறக்கப்பட்டது. இதற்கு ஆதாரம் தந்தவர் ஸ்ரீல பிரபுபாதர், இஸ்கானின் நிறுவனர் மற்றும் பக்தி மார்க்கத்தின் மகான். இந்த ஆலயம் ஹரே கிருஷ்ணா இயக்கம் இஸ்கானின் என்பதின் ஆன்மீக கோட்டையாக மலேசியாவில் எழுந்திருக்கிறது. அழகான அஷ்டகோண வடிவில் 3 மாடிகளில் எழுந்த இந்த கோவில் சிற்பக்கலை, பக்தி மற்றும் தத்துவம் ஆகியவற்றை ஒரே தளத்தில் இணைத்திருக்கிறது. ஆலயத்தின் ஒவ்வொரு சிற்பமும் ஒரு அர்த்தமுள்ள செய்தி. அதில் பக்தியும் ஞானமும் கலந்திருக்கின்றன. இது பகவத்கீதையும் பகவத புராணமும் உயிர்ப்புடன் பேசுமிடம். இங்கே உள்ள மீசானின் மாடியில் ஸ்ரீல பிரபுபாதரின் வாழ்க்கை சம்பவங்களை சித்தரிக்கும் சிலை தொடர்கள் அமைந்துள்ளன. அவர் மேற்கத்திய உலகில் பக்தி இயக்கத்தை பரப்பிய விதம். இது ஒவ்வொரு யாத்ரிகனுக்கும் ஒரு பேரார்வத்தின் நினைவாகும். ஆலயத்தின் சுற்றிலும் 16 சத்திரிகள், ஒளி வீசும் கண்ணாடி கூரைகள், பூஜை அரங்கம், அன்னதான மண்டபம் மற்றும் பக்தர் தங்கும் அறைகள் அமைந்துள்ளன.
கோவிலின் மையத்தில் பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் தம்பதிகள் அருள்பாலிக்கிறார்கள். அவர்களுக்கு அருகில் நிதாய் கௌரங்கர் அருளும் சன்னதி உள்ளது. பூஜை நேரங்களில் முழங்கும் மிருதங்க ஒலி, பக்தர்களின் ஹரே கிருஷ்ணா ஜபம் அங்குள்ள வானத்தை கூட ஆனந்தமாக ஆட்ட வைக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கு வழங்கப்படும் பிரசாதம் அன்பும் அமைதியும் நிறைந்த உணவு. ராதாஷ்டமி, ஜன்மாஷ்டமி, ரத யாத்திரை போன்ற திருநாள்களில் இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடுகிறார்கள். அந்த நிமிடங்களில் ஒவ்வொரு இதயமும் ஒரே தாளத்தில் துடிக்கிறது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா எனும் நாதத்தோடு. பெனாங் வரும்போது இந்த ஆலயத்தை பார்க்காமல் சென்றால் அது ஒரு ஆன்மீக ரத்தினத்தை தவறவிட்டது போல. இங்கே வரும் ஒவ்வொருவரும் அமைதியை உணர்கிறார்கள், ஆனந்தத்தை தாங்கிக் கொள்கிறார்கள். இந்த காட்சி ஒரு கோவிலின் அழகை மட்டும் காட்டுவதில்லை, அது நம்முள் இருக்கும் கிருஷ்ண பக்தியை எழுப்புகிறது. அன்பும் அர்ப்பணிப்பும் சேர்ந்தால் அதுவே உண்மையான தேவி வழிபாடு. இந்த ஆன்மீக பயணத்தை பார்த்ததற்கு நன்றி. உங்கள் உள்ளத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் இறைவன் அருள் எப்போதும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க ஞானம், வளர்க சிவம், வாழ்க வளமுடன்.